மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் ஆய்ஸ்லாண்ட்ஸ். வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவா பரிமேலழகர். முதலில் இலங்கை செய்திகள். 13வது திருத்தத்தை வழங்குவதாக கூறுபவர்கள் தேச துரோகிகள், சரத் பொன்சேகா தெரிவிப்பு. ஜனாதிபதியாகும் கனவில் உள்ளவர்கள் வடக்குக்கு சென்று 13வது திருத்தத்தை வழங்குவதாக கூற அது ஒன்றும் இவர்களின் அப்பன் வழி சொத்தல்ல. நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க நாங்கள் இரத்தம் சிந்தியுள்ளோம். 13வது திருத்தத்தை குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துபவர்கள் அனைவரும் தேச துரோகிகளே என ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பியும் முன்னாள் இராணுவ தளபதியுமான சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற பெண்கள் வலுவூட்டல் சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே இதனை தெரிவித்தார். மேலும் ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் இடம்பெறும், சிறந்த திறமையுடைய நபரை தெரிவு செய்ய வேண்டும் என்று மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். 2022ஆம் ஆண்டை விடவும் நாடு தற்போது முன்னேற்றமடைந்துள்ளது. ஆனால் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படவில்லை என்பதை அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும். 2022ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தின் ஊடாக இடைக்கால ஜனாதிபதி தெரிவு இடம்பெற்ற போது புரிதொரு நபரின் பெயரை வேட்பாளராக அறிவித்துவிட்டு தலைமறைவாக இருந்தவர்களினால் பொருளாதார நெருக்கடிக்கு ஒருபோதும் தீர்வு காண முடியாது. ஜனாதிபதியாகும் கனவில் உள்ளவர்கள் வடக்குக்கு சென்று 13வது திருத்தத்தை வழங்குவதாக வாக்குறுதி வழங்குகிறார்கள். 13வது திருத்தம் இவர்களின் அப்பன் வழி சொத்தல்ல. நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க நாங்கள் இரத்தம் சிந்தியுள்ளோம். தெற்கில் எவர் எதிர்த்தாலும் 13வது திருத்தத்தை வழங்குவோம் என்று வாக்குறுதி வழங்குபவர்களின் உண்மை முகத்தை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காகவே தேர்தல் காலத்திலும் வடக்கிலும் தெற்கிலும் 13வது திருத்தம் பற்றி பேசப்படுகிறது. ஆகவே இவர்களுக்கு வடக்கு மக்களும் தெற்கு மக்களும் வாக்களிக்க கூடாது. 13வது திருத்தத்தை குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துபவர்கள் அனைவரும் தேச துரோகிகளே எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல்களை நடத்தியே ஆக வேண்டும், மஹிந்த ராஜபக்ஷ அறிவிப்பு. அதிபர் ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின்படி இந்த வருடம் அதிபர் தேர்தலையும் அடுத்த வருடம் நாடாளுமன்ற தேர்தலையும் நடத்தியே ஆக வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் அதிபருமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியின் போதே இவர் இதனை கூறியுள்ளார். மேலும் அதிபரின் பதவிக்காலம் 5 வருடங்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலமும் 5 வருடங்கள். எனவே அரசமைப்பில் உள்ள ஒரு சில ஓட்டைகளை காரணம் காட்டி மக்கள் ஆணை வழங்கும் தேர்தல்களுடன் எவரும் விளையாடக்கூடாது. தேர்தல்களை உரிய காலத்தில் நடத்த வேண்டும். இவ்வருடம் அதிபர் தேர்தலை நடத்தியே தீர வேண்டும். தேர்தலை ஒத்திவைக்க முட்டுக்கட்சி அனுமதி வழங்காது என தெரிவித்துள்ளார். இதேவேளை அதிபர் தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலை நடத்துமாறு ரணிலுக்கு அழுத்தம் எதனையும் வழங்கவில்லை. ஊடகங்களில் வரும் செய்திகள் எல்லாம் உண்மையானவை இல்லை என்று பெரும்பாலான ஊடகங்கள் போலி செய்திகளையே வெளியிடுகின்றன. அதிபர் ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின்படி இந்த வருடம் அதிபர் தேர்தலையும் அடுத்த வருடம் நாடாளுமன்ற தேர்தலையும் நடத்தியே ஆக வேண்டும். ரணில் விக்ரமசிங்க வாக்குறுதிகளை மீறமாட்டார் என்று நம்புகின்றோம் என கூறியுள்ளார். ரணிலின் மன்னார் விஜயத்தால் மக்களுக்கு பயனில்லை, தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் VS சிவகரன் தெரிவிப்பு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மன்னார் விஜயத்தால் மக்களுக்கு எவ்வித பயனும் இல்லை. காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிம மண் அகழ்வு குறித்து எவ்வித உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை. அரசியல் நலன் சார்ந்தே குறித்த விஜயம் அமைந்துள்ளது என தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் VS சிவசேகரன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் நேற்று மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் இந்திய பிரதமரின் இலங்கை வருகையொட்டி தனது அரசியல் இருப்பை நிலைநிறுத்திக் கொள்ளும் விவகாரத்துக்காக மன்னாரிற்கான விஜயத்தை அவர் மேற்கொண்டுள்ளார். காற்றாலை உற்பத்தியை இந்தியாவிற்கு வழங்குகின்ற விவகாரம் தொடர்பாகவும் தலைமன்னாரில் இருந்து ராமேஸ்வரத்துக்கான தரைவழி பாதை அமைப்பது சம்பந்தமாகவும் உரையாடி சென்றுள்ளார். அவருடைய வருகை அரசியல் ரீதியாக நிறைவேறி இருந்தாலும் மன்னார் மக்களுக்கு எவ்வித பயனும் கிடைத்ததாக தெரியவில்லை.
இங்குள்ள காணி விடுவிப்பு குறித்து எந்தவித முயற்சிகளும் எடுக்கப்படவில்லை. அங்கு கலந்து கொண்டிருந்த வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இவ்விடயத்தை வலிமையாக வலியுறுத்தவும் இல்லை. அவர்களும் ஆளும் கட்சி போல் ஜனாதிபதியின் நிகழ்வில் ஆசுவாசமாக கலந்து கொண்டு சென்றுள்ளனர். மன்னாரில் இனி புதிதாக குடியேறுவதற்கு எவ்வித காணியும் இல்லை. வன இலாக்கா மற்றும் பறவைகள் சரணாலயம், காடுகளை பாதுகாத்தல், விலங்குகளை பாதுகாத்தல், கரையோரத்தை பாதுகாத்தல் என்ற போர்வையில் சகல இடங்களையும் வர்த்தமானிக்கு உட்படுத்தப்பட்டு மன்னாரில் மக்கள் குடியேறாத வகையில் ஒரு துண்டு நிலம் இல்லாத நிலையில் அரச உத்தரவாதத்தை அரசு மீறிவிட்டது என தெரிவித்தார். கோட்டாபாய ராஜபக்ஷவை நாடு முழுவதையும் சீரழித்தவர் கருணா குற்றச்சாட்டு. கோத்தாபய ராஜபக்ஷவே முழு நாட்டையும் சீரழித்தவர் என கருணா அம்மான் என அழைக்கப்படும் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தானும் தனது கட்சியும் ஆதரவளிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாணந்துறையில் புதன்கிழமை ஐக்கிய தேசிய கட்சியின் அலுவலகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் விருந்தினராக விநாயகமூர்த்தி முரளிதரன் பங்கெடுத்திருந்தார். அங்கு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், ரணில் விக்ரமசிங்கவை நாம் பாராட்ட வேண்டும், ஏனென்றால் அவர் நாட்டை மீண்டும் கட்டி எழுப்பினார். எல்லோருக்கும் வரலாறு தெரியும். முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்ஷ முழு நாட்டையும் வணிகங்களையும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் கூட சீரழித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னரே நாட்டில் நிலைமை சீரடைந்துள்ளது. குறிப்பாக வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்கள் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க உள்ளனர். அதனால் தான் நானும் அவரை ஆதரிக்கின்றேன். அடுத்த வாய்ப்பையும் நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளுக்கும் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையிலான சமாதான பேச்சுக்களின் போதே கருணா விலகல் நடந்தேறியமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்டத்தில் ராணுவ சோதனை சாவடிகள் அகற்றப்பட்டுள்ளன. மன்னார் மாவட்டத்தில் நீண்ட காலமாக மக்களை அசௌகரியத்திற்கு உள்ளாக்கிய பிரதான சோதனை சாவடிகள் மற்றும் வீதி தடைகள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அகற்றப்பட்டுள்ளதுடன் சோதனை நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டுள்ளது. பல வருடங்களாக குறித்த சோதனை சாவடியை அகற்றுமாறும், குறித்த சோதனை சாவடிகளினால் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதாக மன்னார் மாவட்ட பொது அமைப்புகள், சிவில் செயற்பாட்டாளர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் போராட்டங்களை முன்னெடுத்ததுடன் சம்பந்தப்பட்ட அரச அதிகாரிகளுக்கு சோதனை சாவடிகளை அகற்றுவதற்கான கோரிக்கையை கடிதங்களாகவும் மகஜர்களாகவும் வழங்கியிருந்தனர். இந்த நிலையில் அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்ற விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மன்னார் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் குறித்த சோதனை சாவடிகளை அகற்றித் தருமாறு நேரடி கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைவாக இன்றைய தினம் குறித்த பாலப்பகுதியில் காணப்பட்ட வீதி தடைகள் அகற்றப்பட்டுள்ளதுடன் சோதனை நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் அப்பகுதியில் இராணுவம் தொடர்ச்சியாக நிலை கொண்டுள்ளதுடன் இராணுவ கட்டுமானங்கள் எவையும் அகற்றப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எரியூட்டப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண். வடமராட்சி கிழக்கு வத்தராயனில் சம்பவம். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்துராயன் பகுதியில் நேற்று இரவு எரியூட்டப்பட்ட நிலையில் நபர் ஒருவர் பொதுமக்களால் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மருதங்கேணியை சேர்ந்த 43 வயதுடைய பவானி என்பவரே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் நேற்று இரவு வத்ராயன் பகுதியில் உள்ள தனது வீட்டில் தனியாக உறங்கியுள்ளார். இந்நிலையில் நேற்றிரவு 10 மணி அளவில் எரிகாயங்களுடன் அலறி அடித்து வீட்டிலிருந்து வெளியே ஓடி வந்த வேளை பொதுமக்களால் மீட்கப்பட்டு மருதங்கேணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மந்திகை ஊடாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவிற்கு மாற்றப்பட்டுள்ளார். விபத்திற்கான காரணம் இதுவரை தெரியவில்லை. எனினும் முன்பகை காரணமாக பெட்ரோல் குண்டு மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதா என்ற கோணத்தில் மருதங்கேணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளில் இனி இந்திய செய்திகள். தமிழக முதலமைச்சர் பதவி விலக வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சியில் 38 பேர் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்துள்ள நிலையில் அவர்களது மரணத்திற்கு பொறுப்பேற்று
முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் நான் தொடர்ந்து 45 ஆண்டுகளாக மதுவுக்கு எதிராக போராடி வருகின்றேன். கடந்த ஆண்டு மே மாதம் மரக்காணம் மதுராங்கத்தில் 30 பேர் உயிரிழந்துள்ளனர். அப்போது அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். எனினும் அது நடக்கவில்லை. தற்போது கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ளச்சாராயம் பருகி 5 பெண்கள் உட்பட 35 பேர் உயிரிழந்துள்ளனர். கள்ளச்சாராயம் கஞ்சா விற்பனையில் தமிழ்நாடு தள்ளாடுகின்றது. எனவே திமுகவை வீழ்த்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திண்டிவனம் அருகே தைலாபுரம் தோட்டத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மக்கள் மீதான அரசாங்கத்தின் வன்முறைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும். நடிகர் சூர்யா கண்டனம். கள்ளச்சாராய விவகாரம் குறித்து அரசாங்கங்களே குடிப்பழக்கத்தை ஊக்கப்படுத்தி சொந்த மக்கள் மீது பல ஆண்டுகளாக நடத்தி வரும் வன்முறையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என நடிகர் சூர்யா கண்டனம் தெரிவித்துள்ளார். நாட்டையே உலுக்கிய கள்ளக்குறிச்சி விச சாராய சம்பவம் தொடர்பாக நடிகர் சூர்யா வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஒரு சிறிய ஊரில் 50 மரணங்கள் அடுத்தடுத்து நிகழ்வது புயல், மழை, வெள்ளம் போன்ற பேரிடர் காலத்தில் கூட நடக்காத துயரம். 100க்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் தொடர்ந்து மருத்துவமனையில் இருக்கிறார்கள் என்னும் தகவல் அச்சமூட்டுகிறது. அடுத்தடுத்து நிகழும் மரணங்களும் பாதிக்கப்பட்டவர்களின் அழுகுரலும் மனதை நடுங்கச் செய்கிறது. ஆனால் நீண்டகால பிரச்சனைக்கு குறுகிய கால தீர்வு என்கின்ற இந்த வழக்கமான அணுகுமுறை நிச்சயம் பலனளிக்காது. கடந்த ஆண்டு இதேபோல் விழுப்புரம் மாவட்டத்தில் மெதனோல் கலந்த விஷச்சாராயத்தை குடித்து 22 பேர் பலியானார்கள். அரசு தீவிர நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்தது. இப்போது பக்கத்து மாவட்டத்தில் அதே மெதனோல் கலந்த விஷச்சாராயம் குடித்து கொத்து கொத்தாக மக்கள் இறக்கிறார்கள். இப்போது வரை எந்த மாற்றமும் நிகழவில்லை என்பது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. வாழ்வை மேம்படுத்துபவர்கள் என நம்பி வாக்களிக்கும் தமிழ்நாட்டு மக்களை கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மாறி மாறி நம்மை ஆட்சி புரிந்த அரசாங்கங்களே டாஸ்மாக் வைத்து மக்களை குடிக்க வைக்கிறது அவலத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். மதுவிலக்கு கொள்கை என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் நேரத்து பேசுபொருளாக மட்டுமே முடிந்து விடுகிறது. டாஸ்மாகில் 150 ரூபாய்க்கு குடித்து போதைக்கு அடிமையானவர்கள் பணம் இல்லாத போது 50 ரூபாய்க்கு கிடைக்கும் விஷச்சாராயத்தை வாங்கி குடிக்கிறார்கள். குடிக்கு அடிமையானவர்களின் பிரச்சனை என்பது தனிநபர் பிரச்சனை அல்ல, அந்த ஒவ்வொரு குடும்பத்தின் ஒட்டுமொத்த சமூகத்தின் பிரச்சனை என்பதை எப்போது நாம் அனைவரும் உணரப்போகின்றோம். அரசாங்கங்களே குடிப்பழக்கத்தை ஊக்கப்படுத்தி சொந்த மக்கள் மீது ஆண்டுகளாக நடத்தி வரும் வன்முறையை உடனடியாக நிறுத்த வேண்டும். அரசும் அரசியல் கட்சிகளும் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டால் மட்டுமே இனி எதிர்காலத்தில் இது போன்ற அவல மரணங்களை தடுக்க முடியும். குறுகிய கால தீர்வை கடந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மதுவிலக்கு கொள்கையில் மக்கள் நலம் சார்ந்த முடிவுகளை எடுப்பார் என மக்களோடு சேர்ந்து நானும் நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கின்றேன். சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் விஷச்சாராயத்தை தடுக்க தவறிய ஆட்சி நிர்வாகத்திற்கு கடும் கண்டனத்தையும் இறந்த உயிர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் மருத்துவமனையில் இருப்பவர்கள் மீண்டும் வர பிரார்த்தனை செய்வோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். நேட்டோவின் தலைவராகும் நெதர்லாந்து பிரதமர். நெதர்லாந்து பிரதமர் மார்க் ரூடே நேட்டோவின் அடுத்த பொதுச் செயலாளராக பதவியேற்க உள்ளார். ருமேனிய ஜனாதிபதி கிளாஸ் அயோஹானிஸ் கடந்த வார இறுதியில் தனது முயற்சியை வாபஸ் பெறுவதாக இராணுவ கூட்டணிக்கு அறிவித்ததாக அவரது அலுவலகம் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் எதிர்த்து போட்டியிட ஒருவரும் இல்லாத நிலையில் நெதர்லாந்து பிரதமர் மார்க் ரூடே நேட்டோவின் அடுத்த பொதுச் செயலாளராக போட்டியின்றி தெரிவாகிறார். போட்டியில் எஞ்சியிருக்கும் ஒரே வேட்பாளர் ரூடே என்றாலும் உறுப்பு நாடுகளால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக இதை உறுதிப்படுத்தப்படவில்லை. தற்போதைய நேட்டோவின் செயலாளர் ஜேன்ஸ் ஸ்டோல்டன்பெர்க்கின் பதவிக்காலம் அக்டோபரில் முடிவடைகிறது. இப்பதவிக்கு ஹங்கேரி, ருமேனியா மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் போட்டியிட்டன. நெதர்லாந்து பிரதமர் கடந்த ஏப்ரலில் துருக்கிய ஜனாதிபதி ரப்ஷெப் தைட் எர்டோகனுடன் பேசியதை அடுத்து டுடேயின் முயற்சியை ஆதரிப்பதாக துருக்கி கூறியதாக அசோசியேட்டட் பிரஸ்
அந்த நேரத்தில் தெரிவித்தது. நெதர்லாந்து பிரதமர் ஹங்கேரி உக்ரைனுக்கு இராணுவ உதவி செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை என்று ஒப்புக்கொண்டதை அடுத்து ஹங்கேரி எதிர்ப்பை விலக்கிக் கொண்டது. நேற்று வியாழக்கிழமை ருமேனியா இப்போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்ததை அடுத்து நெதர்லாந்து பிரதமர் போட்டியின்றி தெரிவாகிறார். ஹமாஸ் இயக்கத்தினை முற்றாக அழிக்க முடியாது, இஸ்ரேலின் ராணுவ பேச்சாளர் தெரிவிப்பு. ஹமாஸ் இயக்கத்தினை முற்றாக அழிக்க முடியாது என இஸ்ரேலின் இராணுவ பேச்சாளர் ரியர் அட்மிரல் டேனியல் ஹகாரி தெரிவித்துள்ளார். அந்நாட்டு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவி ஒன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், ஹமாஸினை அழிக்கலாம், அதனை காணாமல் போகச் செய்யலாம் என்ற எண்ணம் காணப்படுகின்றது. ஆனால் இது மக்களின் கண்ணில் மண்ணை தூவுவது போன்றது. மாற்று வழியை வழங்காவிடில் இறுதியில் ஹமாஸ் தான் இருக்கும். ஹமாஸ் ஒரு கொள்கையை நம்மால் அழிக்க முடியாது என இஸ்ரேலின் இராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஹகாரியின் இந்த கருத்திற்கு இஸ்ரேலிய பிரதமரின் அலுவலகம் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளதோடு ஹமாஸ் தோற்கடிக்கப்படும் வரை காசா தாக்குதல் நிறுத்தப்படாது என்று அவரது அமைச்சரவை கூறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து நெத்தன்யாகுவின் அமைச்சரவை வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரதமர் நெத்தன்யாகு தலைமையிலான அரசியல் மற்றும் பாதுகாப்பு அமைச்சரவை ஹமாஸின் இராணுவ மற்றும் அரசாங்க திறன்களை அழிப்பதே போரின் குறிக்கோள்களில் ஒன்றாக வரையறுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளும் நிச்சயமாக இதற்கு உறுதி பூண்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளது. மேலும் இராணுவ பேச்சாளரின் கருத்தினால் உருவாகியுள்ள சர்ச்சையை தணிக்கும் விதத்தில் இஸ்ரேலிய இராணுவம் கருத்து வெளியிட்டுள்ள போதிலும், இது இஸ்ரேலிய பிரதமருக்கும் இராணுவத்திற்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் தீவிரமடைந்து வருவதை வெளிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.